ஹாய்ப்பா, பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் ஷிஃப்ட் மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகுது டைமு. வாங்க என்ன லஞ்ச் பார்த்துடலாம். மதியம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணி பண்ணியிருக்கேன்ப்பா. இந்த மீல் மேக்கர் பிரியாணி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச மாதிரியே நான் செஞ்சுட்டேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல மழை, நைட்லேருந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. காலையில் எழுந்து கிச்சன் ஜன்னலை திறந்து விட்ட உடனே நல்லா ஜில்லுன்னு காற்று. இந்த காற்றோட கமகமன்னு பிரியாணி செய்ய சொல்ல எனக்கே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் அவனுக்கு எடுத்து பிரியாணி டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு 2 பாயில்டு எக்கு அவனுக்கு வச்சுட்டேன். எப்போவுமே எக்கு சாப்பிடுவான், அதனால் பாயில்டு எக் வச்சாச்சு. பிரியாணினாலே பெஸ்ட்டு காம்பினேஷன் தயிர் பச்சடி. அது கூட நான் கேரட்டும் கொத்தமல்லியும் போட்டு வாசனையாக அதுக்கு பண்ணியிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாப்பிட சொல்லும். மார்னிங் பார்த்திங்கன்னா அவன் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு சாப்பிட்றதுக்கு மசாலா சுண்டல் தான்ப்பா பண்ணியிருக்கேன். மூக்கெல்லாம் நைட்டே ஊற வச்சுட்டு அதை எடுத்து வேக வச்சு அவனுக்கு இந்த மாதிரி தாளித்து கொடுக்க சொல்ல பசங்க நல்லா விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். காலையிலேயே அவன் குடிக்கிறதுக்கு நான் சத்து மாவு கஞ்சி தான்ப்பா செஞ்சுருந்தேன். ஏன்னா கிளைமேட் ஜில்லுனுக்குனால ஜூஸ் எதுவும் போடல, சத்து மாவு கஞ்சி போட்டு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி என் பையனுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் தான்ப்பா பேக் பண்ணி கொடுத்தேன்.